ஒரு தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளரா ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஹீரோயினா சுத்திட்டு இருக்கிற நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அனிதா சம்பத். தமிழ் நியூஸ் சேனல்கள்ல செய்தி வாசிப்பாளரா ஃபேமஸ் ஆனவங்க தான் அனிதா சம்பத். அவங்களோட தெளிவான தமிழ் உச்சரிப்பும், தன்னம்பிக்கையான பேச்சும் அவங்களுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா காப்பான், ஆதித்ய வர்மா, தர்பார் மாதிரியான படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட பிக் பாஸ்க்கு போய் ஒரு கலக்கு கலக்குன அனிதா சம்பத் அதை விட பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியா பவானி சங்கர். தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளரா தன்னோட கெரியர் ஆரம்பிச்ச பிரியா ஒரு கட்டத்துல சீரியல் நடிகையாவும் மாறினாங்க. செய்தி வாசிப்பாளரா இருக்கும்போது பிரியா பவானி சங்கர் ரொம்ப டார்க்கா இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா தன்னைத்தானே க்ளோ பண்ணிக்கிட்டு மேயாதமான் படத்தின் மூலமா ஒரு ஹீரோயினா தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க. அதுலயே அவங்க பசங்களோட பல்ஸ பொடிச்சிட்டாங்க. அப்புறமா டிமாண்டி காலனி 2, இந்தியன் 2, 10 தல, யானை மாதிரியான பல படங்கள்ல நடிச்சிட்டாங்க. இப்போ தமிழ் சினிமாவிலேயே ரொம்ப பிஸியான நடிகையா பார்க்கப்படுறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஃபாத்திமா பாபு. தமிழ் தொலைக்காட்சியில ரொம்பவே ஃபேமஸான செய்தி வாசிப்பாளர்கள்ல ஒருத்தங்க தான் இவங்க. செய்தி வாசிப்பாளரா இருந்த இவங்களுக்கு ஒரு கட்டத்துல சினிமா பட வாய்ப்புகளும் கிடைச்சிச்சு. கலகலப்பு, சிவாஜி, நேருக்கு நேர் மாதிரியான பல படங்கள்ல குணச்சித்திர கேரக்டர்ல இவங்க நடிச்சிருக்காங்க. தொலைக்காட்சி மற்றும் சினிமா அப்படின்னு ரெண்டு துறையிலையுமே இவங்க சாதிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பனிமலர் பன்னீர்செல்வம். 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஹோஸ்ட் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். சன் நியூஸ் சேனலோட ஃபேமஸான செய்தி வாசிப்பாளர் இவங்க தான். இவங்க எடுக்கக்கூடிய இன்டர்வியூலாம் சூப்பரா இருக்கும். ரொம்பவே தைரியமான கேள்விகளால சோஷியல் மீடியாவிலையும் பயங்கரமா ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னோட தமிழ் அதுக்கப்புறமா தான் தமிழ் படங்கள்ல சிறப்பு தோற்றங்கள்ல படிப்படியா நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல செய்தித்துறையில கிடைச்ச ஃபேமை யூஸ் பண்ணி சினிமா படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திவ்யா துரைசாமி. ஒரு செய்தி வாசிப்பாளரா தொலைக்காட்சி நிருபரா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச திவ்யா அதுக்கப்புறமா மாடலிங்ல முழு கவனத்தையும் செலுத்தினாங்க. மாடலிங் நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால சினிமா வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும், குற்றமே குற்றமே மாதிரியான படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் சான்ஸும் கிடைச்சிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா துராடி. ஆரம்பத்துல நியூஸ் ரிப்போர்ட்டரா இருந்த சரண்யாக்கு சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு. ஒரு சில காலம் சீரியல்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட நடிப்பை பார்த்து சினிமாவிலையும் கூப்பிட்டாங்க. இப்போ ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க.